ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா அவரைக்காய் பொரியல். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி போட்டு செய்ய போகிறோம். இது எல்லா வகையான குழம்பு சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. வாங்க இப்போ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பத்த தேங்காவை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. ஃபுல் ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் விட்டு விட்டு அரைங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம அவரைக்காவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். தாளிக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. உளுந்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். கடுகு நல்லா வெடிச்சு உளுந்து ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு தோல் உரிச்சு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 15 செகண்ட் இந்த பூண்டை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 15 செகண்ட் வதக்கி விட்டாலே இந்த பூண்டு ஓரளவுக்கு வதங்கி அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். பூண்டை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் 1/4 கிலோ அவரைக்காவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடிசாவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவரைக்காய் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க போதும். அவரைக்காய் வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒன்று சேர ஒரு கலரி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை வேக விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. காயில் இருக்க தண்ணியிலே காய் நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ மூடியை திறந்து காயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி சேர்க்காதனால சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க ஃப்ரெஷ்ஷான மசாலாவை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலாவை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் ஒன்று சேர கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி போட்டு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.